வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஹோம் சினிமா தேட்டரு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான பவர் ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். இதான் டிரான்ஸ்ஃபார்மரு, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரு. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரு. இதுவும் 10 ஆம்பியரு. நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரும் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நல்லா இந்த லேயர்லாம் நல்லா கேப்பே இல்லாமல் நம்ம இதை மேக் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூர் காப்பரில் இருக்கும். இதோட ஒயரும் இதோட கேஜும் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம். செகண்டரி வைண்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். சாதாரணமாக பெண்ட் பண்ணுறது நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது பியூர் காப்பரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய கோட்டிங் பார்த்திங்கன்னா சாமானியமாக துரு ஏறாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு கப்பலுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு கிளியர் மெட்டீரியல். இது சாமானியமாக துரு பிடிக்காது, நல்லா பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரு. இதோட ப்ரைமரி வைண்டிங் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பியூர் காப்பர்லாம் கிடையாது பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இதோட செகண்டரி வைண்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸில் தான் இருக்கும். இதோட லேயர் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்காது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் பார்த்திங்கன்னா கேப் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு துரு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸ்லாம் வரும். ஸோ நம்மளதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. உங்களுக்கு நல்லா ஆம்ப்ளிஃபையர் பவர் ஆம்புக்கு தேவையான வோல்டேஜ்லாம் எதுவுமே ட்ராப் ஆகாமல் ப்ராப்பராக டெலிவரி பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போர்டுகளுக்கு போடக்கூடிய ஹீட்ஸிங்கு 6 லீஃபு. ஸோ இந்த மாதிரி ஹீட்ஸிங் போட்டு நம்ம எப்போவுமே மேக் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான 10 லீஃபு, 12 லீஃபு, 14 லீஃபு, இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியான ஹீட்ஸிங் போட்டு தான் நம்ம பவர் ஆம்ப் செக்ஷனே ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு உங்களுக்கு கம்பேரிசன் காட்ட முடியாதுங்க சொன்னால், ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.